أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافي مزيدا. اللهم اعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا أرحم الراحمين. اللهم صل على محمد وعلى آل محمد. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தை உற்றார் உறவினர் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா கவி, சக்தி வாய்ந்தவனே, எங்களுக்கு உடலிலும் உள்ளத்திலும் சக்தி அளிப்பாயாக. யா ஹஃபீல், பாதுகாவலனே, எங்களை பாதுகாப்பாயாக. யா வதூத், பேரன்பு கொண்டவனே, எங்கள் உள்ளங்களில் அன்பை உருவாக்குவாயாக. யா ஷாஃபி, குணப்படுத்துபவனே, எங்கள் நோயை குணப்படுத்துவாயாக. யா கஃபார், மன்னிப்பளிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. யா ரஸாக், வளங்களை வழங்குபவனே, எங்கள் வாழ்வாதாரங்களில் அபிவிருத்தி செய்வாயாக. யா கனி, தேவையற்றவனே. யா காதிர், வல்லமை மிக்கவனே. யா முக்ததிர், வல்லமை பெறச் செய்பவனே, எங்கள் துன்பங்களை நீக்குவாயாக. எங்கள் கவலைகளை போக்குவாயாக. எங்கள் காரியங்கள் இலகுவாக நடைபெற அருள்வாயாக. யா ரஹ்மான், கிருபையாளனே, எவ்வித முன்மாதிரியும் இன்றி உலகை படைத்தவனே, உலகில் பல அற்புதங்களை நிகழ்த்துபவனே, பரக்கத்தான இந்த ரமலான் மாதத்தில் எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவாயாக. உன்னுடைய அளப்பரிய கருணையினால் எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எங்கள் நோன்புகளையும் தொழுகைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. 1000 மாதங்களை விடவும் சிறப்பான லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக. நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இந்த ரமலான் மாதத்தின் அருள் வளங்களை முழுமையாக பெற அருள் புரிவாயாக. என் இறைவனே, தொழுகையை நிலை நிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியையும் கேட்கின்றோம். உன் கருணையினால் எங்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாவில் ஷஹாதாவுடன் எங்களுக்கு மரணத்தை தருவாயாக. எங்களது கபரை விரிவுபடுத்தி அதனை ஒளியால் ஒளிரச் செய்தருள்வாயாக. இல்லியினில் எங்களது பதிவை பாதுகாப்பாயாக. கபரின் கேள்வி கணக்கை எங்களுக்கு இலகுவாக்கி தந்தருள்வாயாக. இபாதா நிலையில் எங்களுக்கு மரணத்தை தந்தருள்வதோடு அதே நிலையில் எங்களை உயிர்த்தெழுப்புவாயாக. மறுமை நாளின் பயம், கவலை மற்றும் பயங்கரத்திலிருந்து எங்களை தூரமாக்குவாயாக. தங்கள் புத்தகங்களை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் காண்பிப்பவர்களில் எங்களையும் ஒருவராக்குவாயாக. மீசானில் எங்களை வெற்றி பெறச் செய்தருள்வாயாக. சிராத்தை மின்னல் போல் கடக்க எங்களுக்கு உதவுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நற்செயல்களை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் பாதுகாத்தருள்வாயாக. ஜன்னாவில் மீண்டும் எங்களை எங்கள் குடும்பத்துடன் ஒன்றிணைத்து அருள்வாயாக. மறுமை நாளில் என் தவறுகளை மற்றவர்கள் முன் வெளிப்படுத்தாது இருப்பாயாக. யாஃபு, எங்கள் நினைவில் இல்லாத பாவங்களையும் நாங்கள் பாவங்களாக கூட கருதாத பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. இறைவா, நீயே மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கல்பி சலீமை கொடுத்தருள்வாயாக. தீமை, பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, முகஸ்துதி ஆகியவற்றிலிருந்து எங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துவாயாக. மற்றவர்களை மன்னிக்கும் திறனை எங்களுக்கு வழங்குவாயாக. மென்மையான பேச்சை எங்களுக்கு தந்தருள்வாயாக. பொய் சொல்வதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் மற்றவர்களை துன்புறுத்துவதிலிருந்தும் எங்கள் நாவை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுக்கு அழகான பொறுமையை கொடுத்தருள்வாயாக. அகீதாவில் சரியான தெளிவு, சிறந்த நினைவாற்றல் மற்றும் தீனை பற்றிய புரிதலை கொடுத்தருள்வாயாக. எங்கள் பெற்றோருக்கு அருள் புரிவாயாக. அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களுக்கு எங்களை சதக்கத்துல் ஜாரியாவாக ஆக்கி அருள்வாயாக.
எங்கள் உடன்பிறப்புகளுக்கும் அவர்களது திருமண வாழ்க்கைக்கும் அருள் புரிவாயாக. எங்களை அன்பால் பிணைத்தருள்வதோடு ஷைத்தான் எங்கள் பிணைப்பை உடைப்பதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. திருமணம் முடிக்காத அனைத்து ஒற்றை முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு அவர்களின் கண்களின் குளிர்ச்சியை கொடுத்தருள்வாயாக. எங்களுக்கு சாலிகான பிள்ளைகளை கொடுத்தருளி அவர்களை எங்களுக்கு சதகத்துன் ஜாரியாவாக ஆக்குவாயாக. அரபு மொழியை புரிந்து கொள்ளவும் எழுதவும் பேசவும் எங்களுக்கு உதவுவாயாக. எங்களது உறவினர்களுடன் நல்லுறவை பேண எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. எங்களது தவறுகளை மற்றவர்களிடமிருந்து மறைக்க உதவி செய்தருள்வாயாக. உன் வழியில் செலவழிக்கக்கூடிய நல்ல செல்வத்தை எங்களுக்கு அருள்பாலிப்பாயாக. மற்றவர்கள் எங்களை அவமானப்படுத்த, அடக்க, கேலி செய்ய மற்றும் சாதகமாக பயன்படுத்த விடாது எங்களை பாதுகாப்பாயாக. மற்றவர்களின் அவமானத்திலிருந்தும் கேலியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. தைரியமாக இருக்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் எங்களுக்கு உதவி புரிவாயாக. அஜ்னபிகளுக்கு முன்னால் ஆடை மற்றும் பேச்சில் எங்களுக்கு ஒழுக்கத்தை பேணும் ஆற்றலை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், தாழ்மையுடனான ஒரு பாரம்பரியத்தை எங்களுக்கு பிறகு விட்டு செல்ல உதவி புரிவாயாக. வாழ்கின்ற மற்றும் இறந்த முஸ்லிம்களை மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்களுக்கு அருள் பாலிப்பாயாக. ஒதுக்கப்பட்டவர்களுக்கு வெற்றியை வழங்கி அருள் புரிவாயாக. அவர்களின் இதயங்களை ஈமானால் நிரப்பி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நான் மனம் திருந்தலிலும் கீழ்ப்படிதலிலும் உன்னிடம் திரும்புகிறேன். என் துஆவை நிறைவேற்றுமாறு நான் உன்னிடம் இறைஞ்சுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை எந்த தடையும் இல்லாமல் முழுமையாக மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், கட்டளைகளை நாங்கள் மீறி இருக்கிறோம். மக்களிடம் உரிமை மீறி இருந்தாலும் எங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குறைகளை நீக்கி எங்களுக்கு வெற்றியை அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னேற்றத்தை தந்து எங்களது தரத்தை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், எங்களது துஆக்கள், இபாதா மற்றும் செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது துஆக்கள், இபாதத்துகள் மற்றும் செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்காக மட்டுமே நல்ல செயல்களை செய்ய எங்களை வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் இபாதத்தில் ஹுஷு மற்றும் இஹ்லாஸை அடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை நேசிக்க செய்தருள்வாயாக. உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தீன் மற்றும் உனது குர்ஆனை தகுதியான வழியில் நேசிக்க செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னிடம் உள்ள என் ஈமான், தவக்குல், யகீன் ஆகியவற்றை அதிகரிக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், தக்வாவில் என்னை அதிகரித்து உனக்கு நன்றியுள்ள அடிமையாக என்னை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், நான் சந்திக்கும் சோதனைகள் முழுவதும் உறுதியுடன் இருக்க எனக்கு பலத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மென்மையான இதயத்தையும் உன் சட்டங்களில் திருப்தியையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை ஈருலகங்களிலும் என் தோழனாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் இறுதி மூச்சு வரை சிராத்தல் முஸ்தகீம் என்னும் நேர் வழியில் நடத்துவாயாக. ஒருபோதும் ஷிர்க், குஃபுர் மற்றும் ஃபித்ஆவில் ஆக்கிவிடாதிருப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை மூசினீன்களிலும் முத்தகீன்களிலும் சாஃபியின் உள்ளவராக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நன்மை பயக்கும் அறிவை எங்களுக்கு அதிகரிக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், இதய நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த துனியா மற்றும் ஆகிராவில் எங்களுக்கு சந்தோஷத்தை வழங்கி சோகம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளும் பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தின் அன்பை அதன் அளவிலும் வடிவங்களிலும் எங்கள் இதயத்திலிருந்து நீக்குவாயாக. யா அல்லாஹ், உனது இல்லத்தை தரிசித்து ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்து உன்னை சந்திக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் கபரை அமைதியான குளிர்ந்த தங்குமிடமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யௌமுல் கியாமாவில் உன் அர்ஷின் நிழலை எங்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஹவுலுல் கௌசரில் அன்புமிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளால் குடிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாயாக. சிராத் மற்றும் கண்தராவை கடந்து செல்வதை எளிதாக்குவாயாக. மறுமையில் உன்னை பார்ப்பதின் ஆனந்தத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் வரையில் எங்கள் துணைகளுக்கிடையிலான அன்பு, கருணை மற்றும் பரக்கத்தை அதிகப்படுத்தி பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை அன்புடன் நடந்து கொள்ளச் செய்வாயாக.
யா அல்லாஹ் எங்களது எல்லா காரியங்களிலும் குர்ஆன் மற்றும் உன் கட்டளைகளை பின்பற்ற செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஒற்றுமையாக தீனை பின்பற்ற கிருபை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல பெற்றோர்களாகவும் எடுத்துக்காட்டாகவும் உடல் வலிமையையும் மன வலிமையையும் தந்து உதவுவாயாக. யா அல்லாஹ் எங்களின் தவறுகளின் தாக்கத்திலிருந்து எங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நேர்வழியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ் எங்களின் பிள்ளைகளை கண்களின் குளிர்ச்சியாகவும் சதக்கத்துல் ஜாரியாவாகவும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களை உனக்கு மட்டுமே சஜிதா செய்பவர்களாகவும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை தீயவைகளிலிருந்தும் பொறாமைப்படுபவர்களிலிருந்தும் ஜின் மற்றும் ஷைத்தான்களிடமிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை நோயிலிருந்தும் ஷிர்கிலிருந்தும் ஹராமானவற்றிலிருந்தும் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை வழங்கி கியாமத்து நாள் வரை எங்கள் சந்ததியினரை நல்வழிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்கள் சந்ததியினர் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை தீனிற்கு உழைக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஹாஃபில்களாகவும் இமாம்களாகவும் ஷுஹதாக்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களை நாங்கள் ஜன்னாவிற்கு செல்வதற்கு காரணமாகவும் நரக நெருப்புக்கு தடுப்பாகவும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கேள்வி கணக்கின்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோரை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் நற்கூலி வழங்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களின் தகுதியை உயர்த்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை அவர்களின் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடன் பிறந்தோர்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை வழங்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களை நோயிலிருந்தும் வயது முதிர்ந்த காலத்தின் கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலும் உம்மத்திலும் மௌத்தானவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களின் கபர் வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்தும் யாஜூஜ் மாஜூஜிடமிருந்தும் பாதுகாப்பளிப்பாயாக. யா அல்லாஹ் குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ் உனக்காக பாடுபடும் இதயங்களை ஒன்றிணைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் சகோதர சகோதரிகளை போரில் இருந்தும் அவமானப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பாயாக. அவர்களின் துயரத்தை இலகுவாக்கி அவர்களின் தகுதியை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரர்களை வீழ்த்தி கஷ்டத்திலும் கடனிலும் இருப்பவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் துஆக்களை நிறைவேற்றுவாயாக. எல்லாவற்றையும் கேட்பவனும் அறிபவனும் நீயே. உன் கருணையினால் எங்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. சலாமும் சலவாத்தும் மன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.